மற்றும் சைமன் பேபி நன்றி ரூத் வசந்தி குடும்பத்தினர், காணிக்கை மேரி ஆர்கலாஸ் குடும்பத்தினர் நன்றிபடியாகவும் தங்களுடைய கருத்துக்களுக்காகவும் வீக்கரேசியும் போது அமலரசியுடைய கருத்துக்களை நாம் சிறப்பாக ஜெயிப்போம். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் அன்பும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. கிறிஸ்துவுக்காக பாடுபட்டு துன்புற்று தன் உயிரை கையளித்து வாழ்வதற்கு தேவனாய் இருந்தார். அது இறைவனுடைய பாடுகளில் நாம் பங்கு வருகின்ற பொழுது நாம் மகிமையை மாட்சியை பெற்றுக்கொள்வோம். அந்த வல்லமையை இறைவனத்திலே நாம் கேட்டு ஜெபிப்போம். மிகச் சிறப்பாக இந்த நாளிலே இந்த சூழ்ச்சியை பின்னம் நாம் நமது தேவைகளை ஒப்படைத்து அவருடைய பரிந்துரையாக நாம் நமது வேண்டுதல்கள் எல்லாம் நிறைவேறுவதாக சிறப்பாக இந்த வழியிலே ஜெபிப்போம். இந்த புனித வழியிலே தகுதியான வழியிலே நாம் பங்கு பெற தடையாக இருக்கின்ற நம் குற்றங்கள் குறைகள் பாவங்கள் பல விதங்களை எண்ணி மனப்படுத்துவோம். எல்லாம் இறைவனிடமும் நான் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் பாவங்களை பெரும் பாவத்தை சகோதரர் சகோதரிகளையும் உங்களையும் நம் இறைவனாக எனக்காக எல்லாம் இறைவன் நம்மை இறக்க வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலைவாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆண்டவரே, நற்செயல்களால் என்றும் பயிற்சி பெற்ற உமது குடும்பத்தை காத்தருளும். இவ்வாறு அன்றாட உதவிகளால் ஆதரவளித்து விண்ணக கொடைகளுக்கு அவர்களை கனிவுடன் எட்டுச் செல்கிறார். உமோடு தூயாவியாரின் ஒன்றிற்கும் இறைவனாக என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற பணியாக உம்மை மன்றாடுகின்றோம்.
வாருங்கள் எரேமியா மீது குற்றம் சாட்டுவோம். இறைவாக்கினர் எரேமியாவிலிருந்து வாசகம். அதிகாரம் 18, இறைவார்த்தைகள் 18 20. யூதா நாட்டில் எருசலேம் வாழும் மக்களும் வாழ்வர். எரேமியாவுக்கு எதிராக சூழ்ச்சி செய்வோம். குருக்களிடமிருந்தும் சட்டமும் ஞானிகளிடமிருந்து அறிவுரையும் இறைவாக்கினரிடமிருந்து இறைவாக்கும் எழப்படாது. எனவே அவர்கள் மீது குற்றம் சாட்டுவோம். அவர்கள் சொல்வதை கேட்க வேண்டாம் என்றனர். ஆண்டவரோ எனக்கு கவனி, என் எதிரிகள் சொல்வதை கேள்வி. நன்மைக்கு கைமாறு தீமையா? என் உயிரை போக்க குழி பறித்திருக்கின்றார்கள். அவர்கள் மேல் உமக்கு இருந்த சினத்தை போக்குவதற்காக அவர்களை குறித்து நல்லதையும் எடுத்து சொல்வதற்கு நான் முன் வந்து நின்றதை நினைவு கூறும். அருளாக பல்லவி. ஆண்டவரே, உமது வேதப்பால் என்னை விடுவித்தருள். அவர்கள் எனக்கென நிறுத்த வைத்துள்ள வலிமையிலிருந்து என்னை விடுவித்தருள். ஏனெனில் நீரே என் ஆளுநர், உமது கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன். வாக்கு பிறனாத இறைவனாகிய ஆண்டவரே, நீர் என்னை மீட்டருளினீர். பல்லவி. பலர் என் மீது பழி சுமத்தியது என் கதியில் விழுந்தது, என் காதில் விழுந்தது. என் பக்கம் பேரச்சும் சூழ்ந்துள்ளது. அவர்கள் ஒன்று கூடி எனக்கு எதிராக சூழ்ச்சி செய்தார்கள். என் உயிரை பறிக்க திட்டம் தீட்டினார்கள். பல்லவி. ஆண்டவரே, நான் உன் மீது நம்பிக்கை வைத்துள்ளேன். நீர் என் கடவுள் என்று சொன்னேன். என் வாழ்வில் ஒவ்வொரு கட்டமும் உமது கையில் உள்ளது. என் எதிரிகளின் கை நின்றும் என்னை துன்புறுவோரின் கை நின்றும் என்னை விடுவித்தருளும். பல்லவி. ஆயத்தன் மந்தை காப்பது போல ஆண்டவர் நம்மை காத்திடுவார். உலகின் ஒளியினாலே என்னை பின்தொடர்பவர் வாழ்வுக்கு வழிகாட்டும் ஒளி கொண்டிருப்பார் என்கின்றார் ஆண்டவர். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மத்தேயு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 20 வாழ்த்துதல்களின் வார்த்தைகள் 17 தொடக்கம் 28 முடியும். அக்காலத்தில் இயேசு எருசலேமை நோக்கி செல்லும்படி 12 சீடரை தம்மை அழைத்து, இப்பொழுது நான் எருசலேமுக்கு செல்கிறோம். மானிட மகன் தலைமை பொருட்களிடமும் மறைநூல் அறிஞர்களிடமும் ஒப்புவிக்கப்படுவார். அவர்கள் அவருக்கு மரண தண்டனை விதிப்பார்கள். அவர்கள் அவரை நேரம் செய்து சாட்டையால் அடித்து சிலுவையில் அறையும்படி பிற இனத்தவரிடம் ஒப்புவிப்பார்கள். ஆனால் அவர் 3ஆம் நாள் உயிருடன் எழுப்பப்படுவார் என்று அவர்களிடம் கூறினார். பின்பு சபதையின் மனைவி இந்த மக்களோடு ஒரு வேண்டுகோள் இருக்குமாறு இயேசுவிடம் வந்து பணிந்து நின்றார். உமக்கு என்ன வேண்டும் என்று இயேசு அவரிடம் கேட்டார். அவர், நீ ஆட்சி புரியும் போது என் மக்களாகிய இருவருள் ஒருவன் உமது அரியணை வடப்புறமும் இன்னொருவன் இடப்புறமும் அவர் செய்யும் என்று வேண்டினர். அதற்கு இயேசு, நீங்கள் என்ன கேட்கிறீர்கள் என உங்களுக்கு தெரியவில்லை. நான் குடிக்க போகும் துன்ப கிண்ணத்தில் உங்களால் குடிக்க இயலுமா என்று கேட்டார். அவர்கள் என்றார்கள். அவர் அவர்களை நோக்கி, ஆம்
என் கிண்ணத்தில் நீங்கள் குடிப்பீர்கள். ஆனால் என் வலப்புறத்திலும் இடப்புறத்திலும் அவர் வழி அருள்வதோ எனது செயல் அல்ல, மாறாக அவ்விடங்களை என் தந்தை யாருக்கு ஏற்பாடு செய்திருக்கிறாரோ அவர்களுக்கு அவர் அருள்படும் என்றார். இதை கேட்டுக்கொண்டிருந்த 10 பேரும் அச்சகோதரர் இருவர் மீது கோபம் கொண்டனர். இயேசு அவர்களை வரவழைத்து பிற இழந்தவரின் தலைவர் மக்களை அடக்கி ஆடுகிறார்கள். உயர்குடிமக்கள் அவர்கள் மீது தங்கள் அதிகாரத்தை காட்டுகிறார்கள். இதை நீங்கள் அறிவீர்கள். உங்களிடையே அப்படி இருக்கக்கூடாது. உங்களுக்கு பெரியவராக இருக்க விரும்புகிறவர் உங்கள் தொண்டராக இருக்கட்டும். உங்களுக்கு முதன்மையானவராக இருக்க விரும்புகிறவர் உங்களுக்கு பணியாளராக இருக்கட்டும். இவ்வாறே மாநில மகன் தொண்டு ஏற்பதற்கல்ல, தொண்டு ஆற்றுவதற்கும் பலருடைய மீட்புக்கு ஈடாக தம் உயிரை கொடுப்பதற்கு வந்தார் என்று கூறினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே மகிமை, இயேசுவுக்கே ஆராதனை. Praise the Lord. அரியே வாழ்க, அரியே வாழ்க. கிறிஸ்துவின் உள்ள சகோதர சகோதரிகளே, இந்த உலகம் மனிதர்கள் அவர்களுடைய பணத்தை வைத்தும் படிப்பை வைத்தும் மதிப்பை வைத்தும் மனிதர்களுக்கு மாண்பையும் மதிப்பையும் உயர்ந்த இடங்களையும் இந்த உலகம் கொடுக்கிறது. இந்த உலகத்தில் நாம் எல்லோரும் முதன்மையைத்தான் வெற்றியைத்தான் நாம் கொண்டாடுகிறோம். முதன்மையானவர்களை அல்லது வெற்றி பெற்றவர்களை அல்லது உயர்ந்திருப்பவர்களை நாம் கொண்டாடுகிறோம். ஆனால் இறைவனுடைய அரசு, இறைவனுடைய விண்ணக வீட்டில நமக்கு எல்லாம் தலைமையாக மாறும். முதன்மை என்பது விண்ணகத்திலே இறுதியாக மாற்றப்படும், இறுதி என்பது முதன்மையாக மாற்றப்படும். ஆக இந்த உலகத்தில் நாம் தேடுகின்ற முதன்மைகள் எல்லாம் விண்ணகத்திலே நமக்கு எல்லாம் ஒன்றுமில்லாத இறுதியாய் ஒன்றுமில்லாமையாய் மாறிவிடும். என்றால் நாம் இந்த உலகத்திலே சம்பாதிப்பது எல்லாம், இந்த உலகத்திலே நாம் பெற்றுக்கொள்வது எல்லாம் மறு உலக வாழ்வுக்கு அது நமக்கு பயன்படாது. எனவேதான் நீதிமன்ற புத்தகத்தை நாம் வாசிக்கிறோம். ஒரு மனிதன் பணத்தையும் மதிப்பையும் அவர் தேட ஆரம்பிக்கின்ற பொழுது அவருடைய வாழ்க்கை எப்படிப்பட்டது என்றால், ஒருவர் காற்றை பிடிப்பதற்கு சமம். யார் காற்றை கையில் பிடித்து வைக்க முடியாது. அப்படி ஒரு வெறுமையான ஒரு நாட்களை மனிதன் தேடிக்கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறான். காற்றை பிடிப்பதற்கு சமம். நான் ஒன்றுமில்லாத ஒன்றுக்காக மனிதன் அவன் பாடுபட்டு உழைத்து ஒவ்வொரு நாளும் தனது ஆன்மாவை இழந்து கொண்டிருக்கிறார். ஆனால் இறைவன் நமது ஆன்மாவை அவர் மீட்க வல்ல தேவனாய் இருக்கிறார். அவர் பெற்றுக் கொடுப்பது, நீங்கள் முதன்மையாய் இருக்க விரும்பினால் எல்லோருக்கும் கடைசியாய் இருக்கிறது. முதலானவர் இறுதியில் எல்லோரும் உதவி தருவார்கள். இதுதான் விண்ணரசனுடைய கோட்பாடு. அப்படி என்றால் இந்த விண்ணரசின் கோட்பாடை நாம் பின்பற்ற வேண்டும் என்றால் பல்வேறு விதமான சோதனைகள், வேதனைகளை நாம் சந்திக்க வேண்டும். எனவேதான் திருத்துதத்தை நாம் வாசிக்கிறோம். பல்வேறு சோதனைகள் வழியாகவே நாம் இறை ஆட்சியை பெற்றுக்கொள்ள முடியும். மாணவர் சொல்வார், இடுக்கமான வாயிலே நுழையுங்கள். கிறிஸ்துவ வாழ்க்கையில் இடுக்கமான ஒரு வாயில் என்றால் இந்த உலகத்தில் நமக்கு அகலமான வாழ்க்கையை, சந்தோஷமான மகிழ்ச்சியான ஒரு குறுகியதான எதிர்த்தால் உடனடி மகிழ்ச்சி, உடனடி உணவு, உடனடி காஃபி எல்லாம் நமக்கு உடனடி. அதுதான் இந்த உலகம் கற்றுக் கொடுத்திருக்கிறது. நிலையான மகிழ்ச்சி, நிலையான நிம்மதியை நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மட்டுமே நமக்கு தருகின்ற தேவனாக இருக்கிறார். இப்படி என்றால் அவருடைய அந்த மகிமையிலே நாம் பங்கு பெற, மாட்சிமையிலே நாம் பங்கு பெற அவரோடு நாம் இணைந்து துன்புற வேண்டும். அவருடைய துன்பங்களில், அவருடைய இறப்புகளில் நாம் பங்கேற்பவராக இருக்க வேண்டும். அதுதான் ஆண்டவர் தனது மரணம், தனது பாடுகள், தனது இறப்பு, உயிர்ப்பை பற்றி ஆண்டவர் அடிக்கடி பேசுகிறார். இந்த நற்செய்தி வாசிக்க கேட்ட 3வது முறையாக ஆண்டவர் தனது பாடுகள் எந்த அளவுக்கு அவர் அவமானப்படுத்தப்படுவார், பாதிக்கப்படுவார், புறக்கணிக்கப்படுவார், எல்லோரும் அவரை போற்றுவார்கள். மறுபடியும் இந்த பாடுகளை எல்லாம் ஏற்றுக்கொள்வார். அவர் இறுதியிலே அவர் கொலை செய்யப்படுவார். 3ஆம் நாள் உயிர் தருவார். ஆக அவர் நமக்காக அவர் பாடுகள் ஏற்று, துன்பங்கள் ஏற்று, நமக்காக நம் பாவங்களுக்காய் அவர் இறப்பதற்காய் கடவுள் அவரை நியமித்திருக்கிறார், ஒப்படைத்திருக்கிறார். எனவேதான் ரோமியருக்கு திருமணத்திலே நாம் 3ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். 23ஆம் வசனம் சொல்கிறது, அனைவரும் பாவம் செய்து கடவுளின் மேன்மையை
நமக்கு நல்ல செயல்களால் நமக்கு புரிதலால் நமக்கு ஜபத்தால் அதை பெற்றுக்கொள்ள முடியாது. மீட்பு என்பது அருள் கொடை என்பது எல்லோருக்கும் இலவச கொடையாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்து ரத்தம் சிந்தி பலருடைய மீட்புக்கு அவர் காரணமாய் இருக்கும்படி தந்தையாகி இறைவன் அவரை நியமித்தார். இயேசு கிறிஸ்து தன் ரத்தத்தை சிந்தினார். இயேசு கிறிஸ்து அது இறுதி உணவின் பொழுது சொல்லுவார். மத்தேயு 26:28 வாசிக்கிறோம். இது எனது ரத்தம், இது புதிய உடன்படிக்கைக்கான ரத்தம், இது பலருடைய மீட்புக்காக சிந்தப்படும் என் ரத்தம் என்று சொல்லுவார். இயேசு கிறிஸ்து ரத்தத்தை சிந்தி நமக்கு மீட்பை கொடுத்திருக்கிறார், நமக்கு வாழ்வை கொடுத்திருக்கிறார். இந்த வாழ்வை நாம் எவ்வாறு இழந்து போகிறோம்? இந்த வாழ்வை நாம் எவ்வாறு இழந்து போகிறோம்? முதல் வாசகத்துல எரேமியா அறிவித்த நற்செய்தி இறைவாக்குகளை அவர்கள் கேட்க மறந்து கடவுளுடைய வார்த்தை அல்ல, இவன் பொய் சொல்லுகிறான் என்று அவருக்கு எதிராக அவரை கொலை செய்ய அவர்கள் புறப்பட்டார்கள். அவர் கொலை செய்ய புறப்பட்டார்கள். ஆனால் எரேமியா தனது நேர்மையை தான் அறிவித்த நற்செய்தி நேர்மையை கடவுளுக்கு முன்பாக எடுத்து சொல்கிறார். நான் உமது வாழ்க்கைக்காக இத்தனை துன்பங்களை ஏற்றுக்கொள்கிறேன். நான் கடவுளின் வார்த்தைக்காக, நல் வாழ்வுக்காக, விண்ணரசின் மகிமை ஆட்சிமைக்காக, விண்ணரசின் பண்புகளை ஏற்று வாழ்கின்ற பொழுது வாழ்க்கையில் துன்பங்கள், துயரங்கள், வேதனைகள் நிச்சயம். ஆனால் அது ஒரு புறம் தான். நமக்காக விண்ணக வீடு காத்திருக்கிறது, நமக்காக மகிமையும் ஆட்சிமையும் மணிமுடி காத்திருக்கிறது, நமக்காக விண்ணக அரியணை காத்திருக்கிறது. எனவே அந்த அரியணைக்காக, விண்ணக இல்லத்திற்காக ஒவ்வொரு நாளும் அதை வருந்தி உயர்ந்த வேண்டும் என்று சொல்வார். வருந்தி go to stand, go to fight என்று சொல்வார்கள். ஆக அதை நாம் வருந்தி உயர்ந்து பற்றி கொள்ளக்கூடிய அருளை கேட்போம். இன்றைய மதுரை பாடியதை போல ஆண்டவரே ஒரு பேரெடுத்து என்னை எல்லா விதமான உலகத்தின் ஆசைகள், உலகத்தினுடைய இன்பங்களிலிருந்து விடுவித்து உமக்குரிய விண்ணகத்திற்குரிய மகிமையின் ஆட்சியிலே நான் பங்கு பெற அருள்தார் என்று சொல்லிப்போம். ஆமென். அப்பம் தந்தோம் அன்பை தந்தோம் போதாதென்று எம்மை தந்தோம் தேவன் மகன் காணிக்கையாய் எம்மை தந்தோம் அவர் தம்மை தந்தார் காலமெல்லாம் ஈட்டியதை காணிக்கையாய் தந்தோம் எல்லாம் இறைவனுக்கு ஏற்றுவார். ஆண்டவரே, நாங்கள் உமக்கு ஒப்புக் கொடுக்கும் இவ்வழிபொருட்களை கனிவுடன் கண்ணோக்கியுடன் உம்மை வேண்டுகிறோம். இப்புனித பரிமாற்றத்தினால் எங்களை பாவத் தலையிலிருந்து விடுவிப்பீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். என்றும் ஒன்று இல்லாமல் செய்வா என்னாலும் இவ்விடத்தில் நாம் நோக்கு நன்றி செலுத்தவும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும் எங்கள் கடமை மீட்புக்குரிய செயலுமாகும். உங்களுடைய பிள்ளைகளின் உள்ளங்களை தூய்மைப்படுத்தி புதுப்பிக்க
பயனுள்ள சிறப்பான காலத்தை ஏற்படுத்தினேன். அதனால் நாங்கள் மட்டுமீறிய பற்றுதலில் இருந்து விடுதலை பெற்று நிலையானவற்றின் மனதை ஈடுபடுத்தாது நிலையற்றவற்றின் மேலும் மனதை செலுத்துமாறு எங்களை தூண்டுகின்ற காலம் இதுவே. ஆகவே புனிதர் வானதூதர்களோடு சேர்ந்து நாங்கள் உண்மை புகழ்ந்தேன் முடிவின்றி சொல்வதாவது: ஆண்டவரே தூய்மை அனைத்திற்கும் காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உரை வேண்டும். இவ்வாறு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு மாறுபடுவாங்க. அவர் பாடுபடுவதாக கணித தொடங்கி நினைத்தபோது அப்பத்தை இடத்திலிட்டு செலுத்தி அதை பிட்டு தன் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரிலிருந்து பெற்ற உணவுகள் உங்களுக்காக எளிக்கப்படும் என்னுடன் அவனுடைய கிண்ணத்தை எடுத்து மீண்டும் நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருவங்கள் புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கு உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதன் நோக்கத்தையும் மீட்பளிக்கும் எண்ணத்தை ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமுடிக்கு மூடி முடிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டு உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்கைகளை தூய ஆவியாரோடு சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் கொண்டாடுகின்றோம். ஆண்டவரின் உலகிற்கும் பரவியிருக்கும் உமது திருஅவையை நினைவு கூர்ந்தோம். எங்கள் திருத்தத்தை காட்சி செய்கிறாய் பீட்டர் எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திருஅவையோடு நினைவு வரச் செய்கிறோம். மேலும் உயிர்த்திற்கு எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் எனது அனைவரையும் இறக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருப்புகோடையோடு ஏற்றோம். எங்கள் அனைவர் மீது இறக்கமாயும் கடவுளின் கன்னித்தாயும் எங்கள் தாயின் பாதுகாவலையுமான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகம் புகழ்ந்தவராயிருந்த புனிதர்கள் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்து வரவருள்ள உண்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் இறைவனாகிய தந்தையே துயாவியாரை ஒன்றைக்கும் எல்லா புகழும் ஆட்சியும் என்றும் அவருக்கு உரியது. கற்பிக்கப்பட்டு இறைவழி வினையால் சொல்வோம். என்னுடைய ஆட்சி மண்ணுடைய என்று எங்களுக்கு எதிராக செய்வோம். நாங்கள் எங்கள் குற்றங்களை எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதே, தீமை அனைத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் பயமும் அச்சமும் இன்றி நலமாக இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்து வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்து அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு முடிந்தது. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திருத்தவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது நிறுவனத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியை ஒற்றுமை அளித்தருகிறார்.
என்று வாழ ஆட்சி செய்கிற நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு இன்னும் இருப்பதாக. சபையை உலகின் பாவங்களை போக்குகிறவரின் செல்வரில் நிகழ்வுகளை இரவமாயும் உலகின் பாவங்களை போக்குகிறவரின் செல்வரில் நிகழ்வுகளை இரவமாயும் உலகின் பாவங்களை போக்குகிறவரின் செல்வரில் நிகழ்வு அமைதிகள். இதோ நமக்காய் தன் உடலை தன் இரத்தத்தை கல்வாரியிலே பலியாய் ஒப்பு கொடுத்து நாம் மீட்பு பெற வாழ்வு பெற தன்னையே இழைத்த இறைவன் உலகின் பாவங்களை போக்குகிறவர். இந்த சுமையிலிருந்து கலைக்கப்பட்டு நாம் அனைவரும் பேர் பெற்றோம்.
நன்றி கூறி மன்றாடுவோமா. ஆண்டவரே எங்கள் இறைவா, இத்திருவிருந்து எங்களுக்கு இறைவானின் அச்சாரமாக இருந்த திருவிழமானீர்கள். அதனால் நாங்கள் இடையான மீட்புக்கு வந்து சேர்ந்து எங்களுக்கு அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். புனித சூசையப்பரை நோக்கி வல்லமை மிக்க பரிந்துரை ஜெபம். புனித சூசையப்பரே, உம் அடைக்கலம் மிகவும் மகத்தானது, வல்லமை மிக்கது. இறைவனின் சந்நிதியில் உடனடி பலனளிக்கப்பட்டது. எனவே என் ஆசைகளையும் எண்ணங்களையும் உம் அடைக்கலத்தில் வைக்கிறேன். உம் வல்லமை மிக்க பரிந்துரையால் உம் திருமகனும் எங்கள் ஆண்டவருமாகிய இயேசுவிடம் எங்களுக்கு தேவையான எல்லா ஆபரணங்களையும் பெற்றுத்தரும். இதன் வழியாக மறுமுறையில் உமக்குள்ள ஆற்றலை பற்றி எல்லாம் வல்ல கதையாக இறைவனுக்கு நன்றியும் ஆராதனையும் செலுத்த கடவேன். புனித சூசையப்பரே, உம்மையும் உம் திருக்கரங்களில் உறங்கும் இயேசுவையும் சதா காலமும் எண்ணி மகிழ்ச்சி அடைய தயங்கியதில்லை. இறைவன் உம் மார்பில் சாய்ந்து தூங்கும் வேளையில் குழந்தை இயேசுவை தொந்தரவு செய்ய விரும்பவில்லை. உம் மார்போடு அவரை அழைத்து என் பொருட்டு இணைத்துக் கொள்ளும். என் பெயரால் இயேசுவுக்கு நெற்றியில் முத்தமிடும். நான் இறக்கும் தருணத்தில் அந்த முத்தத்தை எனக்கு தருபடி கூறும். மரித்த விசுவாசிகளின் ஆன்ம காவலனே, இயேசு செய்யப்படே எங்களுக்காக கொண்டாடும். ஆமென். இயேசு செய்யப்படாத ஜெபம். மீட்பின் பொறுப்பாளரே, புனித கன்னிமரியாவின் துணையாளரே, உயிர் வாழ்க. கடவுள் தமது ஒரே திருமகனை உம்மிடமே ஒப்படைத்தார். உம்மிடமே அன்னை மரியா தனது முழு நம்பிக்கையையும் கொண்டிருந்தார். உம்முடனே கிறிஸ்து மனிதரானார். வேறு பெற்ற தூய சூசையப்பரே, எங்களுக்கும் உண்மையே ஒரு தந்தையாக காட்டி வாழ்வின் பாதையில் எங்களை வழிநடத்தும். அருள், இரக்கம், தைரியத்தை பெற்றுத்தாரும். அனைத்து தீமைகளிலிருந்தும் எங்களை பாதுகாத்தருளும். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியாரின் ஆசி உங்கள் மீது என்றென்றும் தங்கி உங்களை நிறைவாய் ஆசீர்வதித்து வழிநடத்துவதாக. இறைவனின் அன்பிலும் அன்னையின் ஆசிரியரும் தூய சூசையப்பரின் பரிந்துரையில் வாழும் சென்று வாழுங்கள். திருப்பலி நம் வாழ்வில் தொடரட்டும். Amen.